ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களை சீக்கிரமே பணியமர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேப்பரில் வந்த கண்டென்ட்டு தான் இது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா திருச்சியில் நடந்த ஒரு கூட்டத்தொடரில் நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு பள்ளி காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் விரைவில் நாங்கள் பணியமர்த்ததுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அரசாங்கம் அந்த வழி பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த கேஸ் இருக்கிறதா ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுவுமே அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி கேஸை முடிக்கிறதுக்கு தான் அவங்க வழி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு மேலும் மேலும் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க, சீக்கிரம் பணியமர்த்தோன்னு. அதே மாதிரி தான் இந்த நியூஸ்லையும் பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் மாணவர்கள் நிறைய சேர்ந்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட கற்றலை மேம்படுத்தணும்னா நம்ம நிறைய டீச்சர்ஸ் தகுதியான டீச்சர்ஸை பணியமர்த்தணும். ஸோ அதுக்காக நாங்கள் 3000த்துக்கு அதிகமான பட்டதாரி ஆசிரியர்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்கள பணியமர்த்துறதுக்கான நடவடிக்கையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காரு. இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் நீதிமன்றம் சென்றதால் அந்த பணி தடைப்பட்டது. இடைநிலை ஆசிரியர் குறித்து அதிமுக ஆட்சி அது கூட எதுக்காக அந்த 2% கேஸ் இருக்கிறதுனால தான் அது தடைப்பட்டு இருக்கு. அது இல்லைன்னா டக்குன்னு அவங்க நம்மளுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் சீக்கிரமே நமக்கு முடிஞ்சிட்டு நம்ம எல்லாருமே போகலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம்னே தவிர உங்களுக்கான பணி விட்டு போகிறதுக்கான சான்ஸ் கிடையாது. உங்களுக்கு பணி நிரந்தரம், உங்களோட பணி உறுதி தான். ஆனால் அதற்கான டைம் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதுக்காக எந்த ஆசிரியர்களும் வருத்தப்படாதீங்க. சீக்கிரமே அதற்கான நடவடிக்கைகளும் அரசு மேற்கொள்ளும் அப்படிங்கிறதான் நம்ம முடிவு கொள்ளணும். இதுக்காக யாரும் அரசாங்கத்தை இது பண்ணாதீங்க. ஏன்னா அரசாங்கம் சொல்லிட்டாங்க இப்படி போட போகிறோம், இதுதான் சுச்சுவேஷன் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த பணியாளர்களுக்கு பணி வழங்குறது அவங்களுக்கும் கூட நல்ல ஒரு வழி சொல்லிவிட்டு நம்மளுக்கும் கூட இந்த ஜாப் போடலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது. ஸோ எல்லா டீச்சர்ஸும் ப்ரே பண்ணிக்கோங்க. சீக்கிரம் முடிஞ்சு எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம். இதை விட்டால் நம்மளுக்கு எந்த வழியும் கிடையாது. ஸோ இந்த நியூஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஹோப் இல்லாமல் இருப்போம் இல்லையா. ஸோ நம்மளுக்கான பணிங்கிறது நிரந்தரம் தான். அந்த கேஸ்க்காக கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கே தவிர பணிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஸோ அதை மைண்டில் ஏற்றிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் டீச்சர்ஸ். இதுக்கப்புறம் இந்த வாரத்துக்குள்ளே இந்த மாதத்துக்குள்ளே அப்படிங்கிற ஒரு உறுதி எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி கேஸ் முடித்தா நாளைக்கே கூட நம்மளுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கேஸ் முடியணும். ஸோ கேஸில் இருந்து ஸ்டே ஆர்டர் தடை பண்ணணும். இதுதான் நம்மளோட ப்ரேயர்ஸாக இருக்கணும். ஸோ எல்லோரும் ஒரே ஒரு முழு மனதோடு ப்ரேயர் பண்ணுவோம். அதை தவிர நம்மளுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.